தம்பி ஒரு கதை சொல்லட்டா? சொல்லுங்கக்கா. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு கடவுள் பக்தர் இருக்காரு. அவர் எப்பயுமே கடவுள் மேல நம்பிக்கையா எப்ப பார்த்தாலும் கடவுளையே வேண்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அந்த கிராமத்துல மழை, புயல், வெள்ளம்லாம் வந்துருது. அப்ப ஒரு மனிதர் கேக்குறாரு, இங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்க கூட வரீங்களாயான்னு கேக்குறாரு. இல்ல நான் வரல, என்னை கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து தண்ணி இடுப்பளவு வந்துருது. அப்ப ஒரு படகுல போறவரு, எங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் வரல, நீ கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லுறாங்க. அப்ப தண்ணி கழுத்தளவு வந்துருது. இப்ப ஒரு ஹெலிகாப்டர் மேல பறந்துட்டு கயிறை கீழே இந்த கயிறை பிடிச்சி ஏறிக்குவாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் வரல, என்னை கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கொஞ்ச நேரத்திலேயும் அப்படியே அவர் இறந்துட்டாரு. அப்ப மேலுலகத்துக்கு போய் சாமிகிட்ட கேட்கிறாரு, குடிகாரன், கொள்ளைக்காரன், திருடு எல்லாத்தையும் நீங்க காப்பாத்துறீங்க, ஆனா உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னை மட்டும் கைவிட்டீங்களே அப்படிங்க. நான் ஒரு மனிதர் வழியா உன்னை காப்பாத்தினேன், ஒரு படகு வழியா உன்னை காப்பாத்தினேன், ஒரு ஹெலிகாப்டர் வழியா காப்பாத்தினேன், ஆனா நீ அதை செய்யல, அதுக்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் நேர்ல வரம் தர மாட்டாரு, யார் வழியாதே வரம் தருவாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் கைவிடக்கூடாது.